Hi, I'm Isa Hamid from ISCT campus. I would like to talk with you regarding the speaking method. We are using mostly, normal spoken systems. But today I just wanted to brief you idioms, how you want to use when you talk. We will take some examples, then you can understand. Right. Now see, I am not informed. பொதுவாக இந்த இடத்துக்கு இதை எப்படி பயன்படுத்துவது என்றால், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, ஐ எம் நாட் இன்ஃபார்ம், எனக்கு அவங்க அறிவிக்கலைன்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் ஸ்போக்கன் என்ற நிலையில் பயன்படுத்தும் பொழுது நாங்கள் எப்படி இதனை பயன்படுத்த வேண்டும்? ஐ எம் அவுட் ஆஃப் த லூப்னு சொல்லலாம். ஐ எம் அவுட் ஆஃப் த லூப். அப்போ இந்த இடத்துல ஐயுடன், ஐ என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எழுவாய்க்கு பெயருடன் ஆம் இஸ் ஆண்டு வரக்கூடிய அந்த உதவி சொல்லை பயன்படுத்தித்தான் இந்த இடத்தில் நவுனை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் ஐ எம் அவுட் ஆஃப் த லூப், ஐ எம் அவுட் ஆஃப் த லூப். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு விடயத்துக்கு நேர காலத்துடன் போகிறீர்கள், காலையிலே எழுப்பி போகிறீர்கள். அப்போ பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் வெரி ஏர்லி, விடிகாலையில் மாறி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் வி கேம் வெரி ஏர்லின்னு சொல்கிறத விட எங்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த இடத்துல வந்து ஸ்போக்கன் என்ற நிலையில் அட் த கிராக் ஆஃப் த டவுன்னு சொல்லலாம். வி கேம் த கிராக் ஆஃப் த டவுன்னு சொன்னால் அந்த இடத்துல மீனிங் அதிகாலையிலே நாங்கள் வந்தோம் என்பதை தான் குறிக்கும். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நான் பொதுவாக கடைகளுக்கு போகும்பொழுது அந்த கடையில் சில நேரங்களுக்கு அது உயர்வான விலை இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் தட்ஸ் டூ எக்ஸ்ட்ரீம் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனை நாங்கள் ஸ்போக்கன் நிலையில் பயன்படுத்தும் பொழுது அப்போ அந்த இடத்தில் தட்ஸ் ஜஸ்ட் ஓவர் த டாப்னு சொல்கிறது அழகானது. அப்போ பொதுவாக ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது விலை கூடியதாக இருக்கும் என்றால் நாங்கள் சொல்லலாம் தட்ஸ் ஜஸ்ட் ஓவர் த டாப். இந்த 3 உதாரணங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியது ஆம் இஸ் ஆன்னு சொல்லக்கூடிய அந்த உதவி சொல்லுடன் தான் இந்த வாக்கியங்களை அமைக்க வேண்டும் பொதுவாக. ரைட். அடுத்து வரும் பாடங்களில் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் புதிய வார்த்தைகளை தருகிறேன். நீங்கள் பலனடையக்கூடிய முறையில் பேசுவதற்கு இலகுவாவதற்கு ஒரு சில வேலைகளை நான் செய்து தருகிறேன். நன்றி. எனது பேர் ஈசா.